Hi hello everyone, நான் உங்க நண்பன் அருண். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா யூடியூப்ல இருந்து பயங்கரமான ஒரு பெரிய அப்டேட் கொடுத்திருக்காங்க. அந்த அப்டேட்ல கிட்டத்தட்ட ஒரு 8 பாயிண்ட் சொல்லிருக்காங்க யூடியூப் வீடியோல. நீங்க அப்லோட் பண்ற வீடியோஸ்ல என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்கள் வந்து அதையும் மீறி உங்க வீடியோல நீங்க தெரியாதமா பண்ணிட்டீங்க அப்படின்னா 3 விஷயம் நடக்கும். ஒன்னு உங்க அந்த வீடியோக்கு ஸ்ட்ரைக் கொடுத்து சேனல் டெர்மினேஷன் ஆக வாய்ப்புகள் இருக்கு. ரெண்டாவது அந்த வீடியோ வந்து மானிட்டைசேஷன் ஆகாது. மூணாவது வந்து அந்த வீடியோ வந்து வியூவர்ஸ்க்கு சஜஷன் வந்து பண்ணாது. நிறைய வியூவர்ஸ்க்கு அந்த வீடியோ சஜஸ்டே பண்ணாது. ஸோ வியூஸ் வந்து ரொம்ப மோசமா இருக்கும், கிடைக்கவே கிடைக்காது. ஓகே, வாங்க அந்த 8 பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்ட்டு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் யூடியூப் ரிலேட்டடா போஸ்ட் பண்ற எல்லா வீடியோ உங்களை வந்து சேரும். நிறைய யூடியூபர்ஸை பயன்படுத்துற மாதிரி 6வது பாயிண்ட்டும், டெக் சேனல்ஸை பயன்படுத்துற மாதிரி 8வது பாயிண்ட்டும் இருக்கு. ஸோ அதனால மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஒரு பாயிண்ட்டையும் கவனமா கேளுங்க. அதை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துருங்க, அது பண்ணாதீங்க. யூடியூப் கொடுத்த அந்த பயங்கரமான அப்டேட்ஸ்ல முதல் விஷயம் என்ன அப்படின்னா, முதல் பாயிண்ட் வந்து மிஸ்ரெப்ரசன்ட் ஆஃப் தம்ப்நெயில். ஸோ நீங்க அப்லோட் பண்ற வீடியோக்கு வந்து தம்ப்நெயில் வைப்பீங்க இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லி நீங்க ஒரு ப்ராடக்ட் ஒரு ஃபோன் வந்து அன்பாக்சிங் பண்றீங்க, ரிவ்யூ பண்றீங்க அப்படின்னா அந்த ஃபோன் வந்து நல்லா இல்லை, மோசமா இருக்கு, இல்லை ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ட்டு அதோட இந்த ரிசல்ட்ஸை வந்து உங்க தம்ப்நெயில்ல சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி யூடியூப் தரப்புல இருந்து சொல்லப்படுது. ரிவ்யூ பண்றீங்களா, ரிவ்யூ அன்பாக்சிங் அப்படின்ட்டு தம்ப்நெயில் வச்சு நீங்க அப்லோட் பண்ணலாம். ஆனால் இந்த ஃபோன் ரொம்ப மோசமா இருக்கு, பயங்கரமா இருக்கு, வேர்ஸ்ட் அப்படின்லாம் யூஸ் பண்ணாதீங்க தம்ப்நெயில்ல. ஸோ பண்ணீங்கன்னா மேபி நான் ஆரம்பத்தில் சொன்ன இந்த 3 விஷயத்துல ஏதாவது ஒன்று நடக்கலாம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட வீடியோஸ்ல வந்து கிட்ஸை வந்து அனிமல்ஸ் அட்டாக் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. எந்த ஒரு கிளிப்பும் வீடியோ கிளிப்பும் இருக்கக்கூடாது. கிட்ஸா இருக்கட்டும் இல்லை குழந்தைங்களையா இருக்கட்டும், அனிமல்ஸ் வந்து அட்டாக் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. இது யாருக்கு அப்படின்னா, நிறைய பேர் வந்து ஃபன்னி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கீங்க. டிக்டாக்ல இருந்து வீடியோ வந்து பழைய டிக்டாக் வீடியோஸ்ல வந்து இப்போ உங்க சேனல்ல அப்லோட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படி அப்லோட் பண்ணும்போது அதுல ஏதாவது ஒரு கிளிப் வந்து அனிமல்ஸ் வந்து குழந்தைங்களை பயமுறுத்துற மாதிரியோ இல்லை கடிக்கிற மாதிரியோ ஹார்ம் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த வீடியோ வந்து ஸ்ட்ரைக் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நிறைய. மூணாவது பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க அப்லோட் பண்ற வீடியோட தம்ப்நெயில்ல வந்து மிருகங்கள் வந்து செத்து போன மாதிரி காட்டக்கூடாது. மீன்ஸ் இந்த ரத்தம் தெரிக்கிற மாதிரி, ஸோ அனிமல்ஸை வந்து கொண்டு அந்த ரத்தம் தெரிக்கிற மாதிரி அந்த மாதிரி காட்டவே கூடாது. செத்து போன மிருகங்களை வந்து யூடியூப் தம்ப்நெயில்ல டிஸ்பிளே பண்ணக்கூடாது. பண்ணீங்கன்னா ஆரம்பத்தில் சொன்ன 3 விஷயத்துல ஏதாவது நடக்க வாய்ப்புகள் இருக்கு. நாலாவது விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க டைட்டில்ல வந்து அபியூசிவான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. சொல்றேன் என்னன்னு, இப்போ நான் என் பேர் அருண், என்னை பத்தி நீங்க ஒரு வீடியோ போட்டீங்க அப்படின்னா அருண் அப்படின்ட்டு எந்த ஒரு பேட் வேர்டும் யூஸ் பண்ணக்கூடாது. மற்றவங்கள அபியூஸ் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. இப்படி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த யூடியூப்ல இருந்து அந்த ஆக்ஷன் வந்து எடுக்கப்படும். அஞ்சாவது நம்ம பார்க்க போற விஷயம் வந்து இன்டீசென்ட். இன்டீசென்ட்னா என்னன்னா, செக்ஷுவல் ரிலேட்டட் இல்ல நியூடிட்டி ரிலேட்டடா எந்த ஒரு போட்டோகிராஃபும் தம்ப்நெயில்ல வைக்கக்கூடாது, டைட்டிலையும் யூஸ் பண்ணக்கூடாது. இதுதான் அந்த 5வது பாயிண்ட். மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்க, இது பண்ணாதீங்க. 6வது பாயிண்ட் என்னன்னா, பயங்கரமா ஷாக்கிங் கொடுக்குற விஷயம் இதுதான் எனக்கு. ஏன்னா என்னோட வீடியோஸ்ல நிறைய இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன். அந்த 6வது விஷயம் என்னன்னா, நீங்க அப்லோட் பண்ற வீடியோக்கு டைட்டில் கொடுக்குறீங்கல்ல, அந்த டைட்டில் மொத்த டைட்டிலும் கேப்ஸ் லாக்ல இருக்கக்கூடாது. வேர்டோட ஸ்டார்டிங் லெட்டர் கேப்ஸ் லாக்ல இருக்கலாம், மற்றபடி மொத்த வேர்டும் வந்து டைட்டிலும் வந்து கேப்ஸ் லாக்ல வந்து இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா யூடியூப் அந்த வீடியோ ஸ்ட்ரைக் கொடுக்கறதுக்கோ இல்ல எலிஜிபிலிட்டி இல்ல வியூவர்ஸ்க்கு நிறைய பேர் கொண்டு போய் காட்டாம இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஆனா நீங்க வந்து இப்போ அந்த ஷார்ட் ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, OMG அப்புறமா ASAP அந்த மாதிரி ஷார்ட் ஃபார்ம்ஸ் வந்து கேப்ஸ்ல நீங்க யூஸ் பண்ணலாம் டைட்டில்ல. மற்றபடி நீங்க மொத்த டைட்டிலும் கேப்ஸ் லாக்ல இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணலாம். 7வது விஷயம் என்ன அப்படின்னா, இது நிறைய பேர் கண்டிப்பா ஒரு கவனம் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் சொல்லலாம். 7வது விஷயம் என்னன்னா, இந்த பிராங்க்ஸ் அப்புறமா சேலஞ்ச் நிறைய பேர் பண்றீங்க இல்லையா. ஸோ ஈட்டிங் சேலஞ்சு, பிராங்க்ஸ் வந்து நிறைய பேர் மேல ரோட்ல போயிட்டு இருக்க யாரையும் தெரியாதவங்க மேல பிராங்க் பண்ணுவீங்க. ஸோ அப்படி பிராங்க் பண்ணும்போது பிராங்க்ல ஈடுபட்டு இருக்காங்க இல்லையா, அதாவது உங்க சேனல் உங்க ஆளுங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ஹர்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி, ஹர்ட் ஆகிற மாதிரி வீடியோ வந்து கிளிப் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி யூடியூப்ல சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சேலஞ்ச் இருக்கு இல்லையா, சில்லி ஈட்டிங் சேலஞ்சு. இப்போ ரீசெண்டா ரொம்ப கேவலமா ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆச்சு. அது என்னன்னா டாய்லெட் லிக்கிங் சேலஞ்ச் அப்படின்னு ஒன்று. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இருக்கக்கூடாது, தவிர்த்துருங்க, உங்க வீடியோல இருக்க வேண்டாம். அப்படி இருந்துச்சுன்னா நான் ஆரம்பத்தில் சொன்ன 3 விஷயத்துல ஏதாவது நடக்க வாய்ப்புகள் இருக்கு. நம்ம பார்க்க போற 8வது விஷயம் என்ன அப்படின்னா, குறிப்பா என்ன மாதிரி டெக் சேனல்ஸ் வச்சு நடத்துற யூடியூபர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா ரொம்பவே கவனம் கொடுங்க இந்த விஷயத்துக்கு. இப்போ டெக் சேனல்ஸ்ல பாத்தீங்கன்னா
டெக் ரிலேட்டடா பத்தி நிறைய நியூஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டா ஆப்பிள்ல இருந்து கார் லான்ச் பண்ண போறதா சொன்னாங்க 2024ல. ஸோ அந்த மாதிரி டெக்னிக்கல் விஷயம் நீங்க வியூவர்ஸ் கொண்டு போய் சேர்க்கும் போது அது ஏதாவது தப்பா போய் பேசுனீங்க அப்படின்னா மீன்ஸ் அந்த இன்ஃபர்மேஷன் ராங்கா இருந்து அந்த ராங் இன்ஃபர்மேஷன் வந்து நீங்க வீடியோ மேக் பண்ணி வியூவர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா 101% மானிட்டைசேஷனுக்கு எலிஜிபிலிட்டி ஆகாது அந்த குறிப்பிட்ட வீடியோ. இது நீங்க வீடியோல பேசினா மட்டும் இந்த இஷ்யூ வராது. நீங்க டைட்டில்லையும் எந்த ஒரு ராங் இன்ஃபர்மேஷன் இருக்கக்கூடாது, தம்ப்நெயிலையும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி இருந்துச்சுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த வீடியோ மூலியமா கிடைக்கிற மானிட்டைசேஷன் வந்து டேரக்டா யூடியூப் தான் போகும், உங்களுக்கு வராது. நாட் எலிஜிபிலிட்டி ஃபார் மானிட்டைசேஷன். ஓகே காய்ஸ், இந்த 8 பயங்கரமான அப்டேட்ல எது வந்து உங்களுக்கு ரொம்ப பயன் கொடுத்துச்சு, ஐயோ இந்த தப்பு நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டோமே இனிமே பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நிறைய இந்த மாதிரி யூடியூப் ரிலேட்டடான டிப்ஸோ இருக்கட்டும், யூடியூப் டுட்டோரியல் வீடியோ இல்லைன்னா யூடியூப் பத்தின அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஓகே காய்ஸ், நான் உங்களை இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் மீட் பண்றேன். Until then, this is Arun signing off. Bye.